30s and 40s இருக்கீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இந்த 5 ஸ்கின் கேர் ஸ்டெப்பை நீங்க பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஒரு நான் கொமிடோஜெனிக் மைல்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் அண்ட் மறக்காம ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. செகண்ட் திங், ஒரு மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா லைட் வெயிட்டட் நான் கொமிடோஜெனிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குன்னா செரமைட் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் பேஸ் மாய்ஸ்சரைசர் மறக்காம யூஸ் பண்ணிடுங்க. தேர்ட் திங் பாத்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன். ஸோ நீங்க எப்பவுமே ஒரு broad spectrum sunscreen with SPF of more than 50 யூஸ் பண்றது பெட்டர். அண்ட் 2 finger rule யூஸ் பண்ணி sunscreen அப்ளை பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவு 4 hours once நீங்க ரீஅப்ளை பண்ணிடுங்க. நீங்க வீட்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க சன்ஸ்கிரீன் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்கன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ஸ்கிரீன்ஸ், டிவி, லேப்டாப், மொபைல் போன்ல இருந்து உங்களுக்கு ப்ளூ லைட் எமிட் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ளூ லைட் வந்து UVB-ஐ விட ஈஸியா போட்டோ ஏஜிங் காஸ் பண்ணும். ஸோ மறக்காம ரீஅப்ளை பண்ணிடுங்க. அண்ட் ஃபோர்த் திங் பாத்தீங்கன்னா ரெட்டினால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி ரெட்டினால் யூஸ் பண்ணாம ஸ்கின் சைக்ளிங் பண்ணலாம். அதாவது ஒரு நாளைக்கு ரெட்டினால் நைட்ல யூஸ் பண்ணிட்டு இன்னொரு நாள் நீங்க வேற ஏதாவது AHA இல்ல BHA பேஸ்ட் கிரீம்ஸ், அதாவது கிளைகாலிக் ஆசிட், அசிலிக் ஆசிட் இல்ல கோஜிக் ஆசிட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு மீதி 2 நாள் நைட் நீங்க மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணி சூதன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கின் சைக்ளிங் மெத்தட்னால உங்களுக்கு ஸ்கின் இன்னும் பெட்டர் ஆகும். உங்களுக்கு ஃபைன் லைன்ஸ் வராது. நீங்க ஸ்கின் சைக்ளிங் இது பண்றதுனால உங்களுக்கு பிக்மெண்டேஷனும் உங்களோட ஃபைன் லைன்ஸும் சீக்கிரமா பெட்டர் ஆயிடும்.